வானத்தையும் பூமியை படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாராக என்பதை இயேசப்போம் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மன்னாவை பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த கால நேரத்தில் வந்திருக்கக்கூடிய திருச்சபையாரை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு மாதமும் நாம் என்னென்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு மேகசின் மூலமாக கொடுத்திருக்கிறோம். அதிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை தேவ எச்சரிப்பு, காட்ஸ் வார்னிங். இது சொல்லும் பொழுது அநேக பேர்கள் என்ன வார்னிங்கை பற்றி கொடுக்குறாங்களே, இந்த காலத்தில் அது வார்னிங் நம்மளுக்கு தேவையா? இந்த காலத்தில் எச்சரிப்பு செய்தி நம்மளுக்கு தேவையா? நம்மளுக்கு செழிப்பான செய்தியும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் செழிப்பான செய்தியை கொடுத்து பிள்ளைகளுடைய இருதயங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, வார்னிங். இப்போ எங்கேயாச்சும் ரோட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த பகுதிக்கு நீங்கள் வர வேண்டாம், இது டேஞ்சர்ஸ். இந்த பகுதிக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் விழுந்து விடுவீர்கள், பள்ளம் தோண்டப்பட்டு இருக்கிறது அல்லது எலக்ட்ரிக் கம்பா விழுந்து இருக்கிறது, வர வேண்டாம் என்று சொல்லி ஒரு வார்னிங்கான ஒரு ரெட்டு கலரில் அந்த வார்னிங் என்று போட்டு அலர்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு என்று சொன்னால் நாம் தவறி விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி அலர்ட் கொடுக்குற ஒரு இடம். அதே நேரத்தில் நம்ம எல்லாரும் டூ வீலர் வண்டி ஓட்டுறோம் இல்லைங்களா, எல்லாருக்கும் சிக்னல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் டிசிப்ளின் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்கில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணி போனால் இன்னொரு ஆள் ஃபாலோ பண்ணாமே ஓடும் உள்ள. ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. எங்களுடைய ஊர்களில் 2 ஹெல்மெட் போட வேண்டியது கம்பல்சரி. 6 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஸ்கூல் பிள்ளைகளாக இருந்தாலும் வண்டியில் உட்கார்ந்துருந்தால் சின்ன ஒரு ஹெல்மெட் போட வேண்டும். 3 பேருக்கு ஹெல்மெட் இல்லைன்னா 500 ரூபா ஃபைனு. 500 ரூபா போகிறதுனால முக்கியம் இல்லை, நம்ம ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துடலாம். ஆனால் 5 நிமிஷத்தில் வாழ்க்கை போயிருச்சுன்னா அதுக்கு அவன் சொல்கிறான். யார் வீட்டை விட்டு எழும்பும் பொழுது ஒரு ஹெல்மெட் கையில் இருக்கும், கல்யாணத்துக்கு போனால் ஒரு ஹெல்மெட் கையில் இருக்கும். ரொம்ப டிசிப்ளின். சிக்னல் போட்டாங்கன்னா அது மீற மாட்டாங்க, எக்ஸ்கியூஸ்லாம் இங்கே கிடையாது. ஆனால் இங்கே நம்ம ஹெல்மெட் இங்கே சிக்னல் இருக்குது, அதை நம்ம என்ன செய்யறதில்ல, ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால் எப்போ பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் என்ன செய்யுது, போயிட்டே இருக்குது, ரோட்டில் பார்க்க முடியுது. நான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த எமர்ஜென்சி பார்க்கும்போது எல்லாம் ஆக்சிடென்ட் தான் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன கேட்டால் ஒரு பையன் அடித்து அப்படியே ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு, அவன் நடந்து போயிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். போதையில் வந்திருப்பான், வீட்டுக்கு போகும்போது போதை இல்லாமல் போயிருப்பான். வேற ஒன்றும் இல்லை, அது டிஃப்ரெண்ட் அப்படி இருந்திருக்கலாம். நான் பார்த்துட்டு யோசித்தேன், அவங்க அப்பா அம்மா அவங்க மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு நாளைக்கு எதிர்காலத்தில் நம்ம குடும்பத்தை தான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிற லைஃப்பை அவங்க வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறாங்க. இவன் போதையில் இருந்துக்கிட்டு அவன் அடிப்பட்டு 2 பேரும் கொண்டாந்து சேர்த்தாங்க, அவன் விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் 2 ஹவர் கழிச்சா இவன் எழுந்து நடந்து போயிட்டு இருக்கிறான். பாருங்க, ஒரு எச்சரிப்பு பலகையை, எச்சரிப்பு கொடுக்குற அந்த டேஞ்சர் ஜோனை விட்டு அவன் அதை ஃபாலோ பண்ணாமல் போனபடினால் அங்கே மரணம் உண்டாகிறது அல்லது வியாதிகள் வருகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் அதை எச்சரிப்பு. கிறிஸ்தவர்களை அடிக்கடி கர்த்தர் எச்சரித்து படித்துக் கொண்டே இருப்பார். நம்ம ஒருவேளை சொல்லலாம், நான் 20 வருஷம் 30 வருஷம் ஆலயத்துக்கு போகிறேன், அந்த காலத்துலேருந்து நான் ஆலயத்தில் இருக்கிறேன். ஆனால் அந்த எச்சரிப்பை சில பேர் கேட்க மாட்டாங்க. எச்சரிப்பு, வார்னிங், ஓசப் ஹிந்தியில் வருது, அதெல்லாம் நான் கண்டுக்கிற மாட்டேன். எனக்கு உள்ள பாணியில் நான் போவேன்ப்பா, எனக்கு தெரிகிற வழியில் நான் போவேன்ப்பா என்று சொல்லி போகிறவர்களை அவர்கள் படுகுழியிலே போய் விழுந்து விடுகிறார்கள், தூக்குவதற்கு யாரும் இல்லை. அதனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கால நேரத்தில் எச்சரிக்கை உங்களுடைய எண்ணத்தை தடுக்க அல்ல, உங்களை காப்பாற்றுவதற்காக எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அதனால் காட்ஸ் வார்னிங்கை அலட்சியமாக எடுக்கக்கூடாது. அலட்சியம் பண்ணிட்டு விடுவீர் என்று சொன்னால் நாம் காப்பாற்றப்படுவது அரிதாக இருக்கும். அதனால் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், தம்பி அங்கே போகாத. அந்த பிள்ளை போய் அடிபட்டு வீட்டுக்கு வரும்போது, நான் அன்னைக்கு சொன்னனே, நீ கேட்கலையே என்று சொல்லி அந்த வேதனை பெற்றோர்களுக்கு தெரிவதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார்.
ஆண்டவர் விருப்பமில்லாத இடத்திற்கு, ஆண்டவர் சொல்லாத இடத்திற்கு நீங்களும் நானும் போகக்கூடாது. அது கர்த்தருடைய சத்தியத்தை மீறி நடக்கிறவர்களாக இருப்போம். அதனால முதல் காரியம், தேவ எச்சரிப்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். தேவ எச்சரிப்பை, ஆமாம், இந்த போதகர் சொல்லி நாங்கள் கேட்கணுமா? நாங்கள் பார்க்காத ஒரு ஐயா என்கிட்ட சொன்னார், நாங்கள் பார்க்காத டிஎஸ்ஆ, நாங்கள் பார்க்காத போதகரா. ஆனால் லைஃப் மாறலை. அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு, ஆனால் பிள்ளைகள் மாறலை. அவர் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாரு, எல்லா பிள்ளைங்க சண்டை தான். சபைக்குள்ளே சண்டை போடுவார்கள், வெளியில் சண்டை போடுவார்கள். கடைசியாக சபையில் சண்டை போட்டால் விசுவாசி பொறுத்துக்கலாம், வீட்டில் சண்டை போட்டால் அப்பா அம்மா பொறுத்துக்கலாம். ஆனால் வெளியில் சண்டை போட்டால் ஜெயிலில் போட்டாங்க. இதுதான் கடைசியோட ஃபைனலோட லைஃப். அதுதான் தலைகுனிமை உண்டாக்கி விடுவார்கள். தேவ எச்சரிப்பை அலட்சியப்படுத்தவே கூடாது. எபிரேயர் 2:1 நாம் கேட்டவைகளில் இருந்து விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எபிரேயர் 2:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம கேட்டவைகளை குறித்து தேவ வசனத்தை அனுதினம் கேட்கிறோம், சத்திய வசனத்தை டிவி மூலமா கேட்கிறோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க, எல்லாத்தையும் கேட்கிறோம், பார்க்கிறோம். அதை ஜாக்கிரதை என்ன செய்யணும்? பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாய் பிடித்து கொள்ள வேண்டும், அவரை கவனித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதான் கேட்கிறது மாத்திரமல்ல, உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, உறுதி என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். யாக்கோப்பு ஜேம்ஸ் சாப்டர் 1:22 வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். வசனத்தை நல்லா கேட்டுடலாம், நல்லா கேட்கிறேன், நல்ல வசனத்தை உட்கார்ந்து கேட்கிறோம், வெளியில போன பிறகு வசனம் ஒன்றாக இருக்கும், நம்ம வாழ்க்கை ஒன்றாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அது ஆண்டவர் சொல்றார், அலட்சியப்படுத்தாத. வசனம் தானே, பாட்டு தானே, ஒர்ஷிப் தானே, வாலிப பிள்ளைகள் தானே, அவங்க நேற்றைய முன்னாடி பிறந்து வளர்ந்தவங்க, இன்னைக்கு வந்து மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணா நான் கேட்டுருவேனா? இல்ல. கர்த்தர் என்ன செய்வாரு? பிள்ளைகளை வைத்து நம்மளுக்கு எச்சரிப்பை தருவார். வாலிப பிள்ளைகளை வைத்து எச்சரிப்பை தருவார். பெற்றோர்களை வைத்து சிறு பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு வரும். போதகரை வைத்து கூட எச்சரிப்பு வரும். ஹல்லேலூயா. நீங்கள் அலட்சியப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. அலட்சியப்படுத்தினீங்கன்னா, நோவாவின் காலத்திலே தேவ எச்சரிப்பை அறிவித்தான், ஆனா ஜனங்கள் கேட்டார்கள். என்ன செஞ்சாங்க? கேட்டார்கள். இப்படி உட்கார்ந்து கேட்டு இருப்பார்கள், ஆனால் அதை என்ன செஞ்சிட்டாங்க? அலட்சியப்படுத்தி விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6:13 22 வசனங்கள் வரை நீங்க வாசிச்சு பாருங்க. நோவா எச்சரிப்பின் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். இந்த காலத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தை வந்து எச்சரிப்பின் செய்தி வந்துகிட்டு தான் இருக்கும். நோவாவை பத்தி சொல்லிதான் ஆகணும். நோவாவுடைய சுவிசேஷம் எப்படி சொன்னார் என்று சொல்லிதான் ஆகணும். உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவனமாய் கேட்டு உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், அலட்சியப்படுத்தாதீங்க. ஆமென். இப்போது இந்த செய்தியை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு சோர்வு வரும், தூக்கம் வரும், டிஸ்டர்பன்ஸ் வரும். இந்த செய்தி கூட உங்களை என்ன செய்யும்? காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களை காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது. ஆதியாகமம் 6:13 ஒரு வாசிக்கலாம். வந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் சொல்றாரு. நோவாவுக்கு சொல்ற, ஒரு நீதிமானுக்கு சொல்றாரு. இந்த சபையில யாராச்சும் நீதிமான்றதா உங்களுக்கு சொல்லாம கர்த்தர் செய்ய மாட்டார். ஒரு ஜெபிக்கிற மனிதராக இருப்பேன் என்று சொன்னால் இந்த பாண்டிச்சேரிக்கு வருகிற அழிவை உங்களிடத்தில் சொல்லாமல் செய்ய மாட்டார். உங்க வீட்டுக்கு ஒரு அழிவு வருது என்று சொன்னால் ஜெபிக்கிற அம்மாவா இருந்தீங்கன்னா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உன் வீட்டை தேடி அழிவு வருகிறது, உன் பிள்ளைகளை தேடி அழிவு வருகிறது, நீ வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறாய், அந்த வாலிப பிள்ளை நடத்தை சரியில்லை, கர்த்தர் உன்னிடத்தில் பேசுவார். ஹல்லேலூயா. உன் கணவர் வழி சரியில்லை, நீ அவரை சரிப்படுத்து, இல்லை என்று சொன்னால் பாவத்தில் விழுந்து விடுவார் என்று சொல்லி கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. அங்கே இருந்த எத்தனையோ நீதிமான்கள், ஆனால் இவர் மாத்திரம்தான் ஒரு நீதிமானுக்குள்ள கர்த்தர் சொல்றாரு. அதை முன்னாடியே சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஃபுல்லாவே 14 வசனத்திலிருந்து நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி 7ஆம் அதிகாரத்திலே ஜல பிரளயம் கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். 120 வருஷம் பிரசங்கம் பண்றார்.
அல்ல 100 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்றாரு, இதை தான் சொல்றாரு, அழிவு வரப்போகுது, அழிவு வரப்போகுது. ஆனா அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அலட்சியப்படுத்தினார்கள். ஆமென். அலட்சியப்படுத்த. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த செய்தியை நான் பல வருஷமா பல போதகத்துல டிஃப்ரெண்டா நான் கேட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், அலட்சியப்படுத்தாதீர்கள். வார்த்தை உண்மை உள்ளது, வார்த்தை உங்களை புடமிடுகிறது. நீங்கள் கர்த்தர் தருகிற அந்த எச்சரிப்பை, ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தியிருப்பேன் என்று சொன்னால் இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் என்ன தயவு செய்து மன்னிங்க. எத்தனை முறை வார்னிங் கொடுக்குறீங்க, எத்தனை முறை வார்த்தை வருகிறது, எல்லாம் கவனமா இங்கே கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்றீங்கன்னா, அதை அலட்சியப்படுத்தும் பொழுது நீங்கள் ஆபத்தில் முடிவது உறுதியாகி விடுகிறது. நான் மத்தேயு 24 அதிகாரம் 38-39 தேவனுடைய எச்சரிப்பை கேட்ட பிறகு பார்ப்போமா? 24:38 மத்தேயு 24:38. இந்த வசனம்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டியதா? சொல்லுங்க. நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரயாணம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். ஆமென். உணரல. பெண் எடுத்து பெண் கொடுத்து சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள், அலட்சியப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நடக்க போகுது. எப்படி எனில், ஜல பிரயாணத்துக்குள் முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாத்திலும் அதிலேயே மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். எப்படி நடந்தது? உணராதவர்களா இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும் நடக்கும் நடக்கும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க பார்த்திருக்கிற பூமி அழியும், பார்த்துக்கிட்டு இருக்க தேசம் அழிவும். அழிவு வருகிறது. உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, உங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. குடும்பத்துக்கு சொல்லுங்க, மகளே, நான் சேர்த்து வைத்திருக்க சொத்து இது அழிந்து போகும். கைவேலை இல்லாத பரலோக ராஜ்யத்தில் நம்மளோட வீடு இருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய சிட்டி எந்த சிட்டி? பரலோகம். பரலோகம் தான் என் தாய் வீடு. ஹல்லேலூயா. அங்கே எனக்கு இருக்கு. இந்த சொத்தெல்லாம் அழிந்து போய்விடும். ஆனால் உன் ஆத்மா அழிந்து போகக்கூடாது. அதற்கு எச்சரிப்பையாக இருந்து உணருங்கள், உணர்வடையுங்கள். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அலட்சியாவே இருக்காதீங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, நடவுங்கள். வேத வசனத்தின்படி நடவுங்கள், வேத வசனத்தின்படி வாழுங்கள். வேத வசனம் உங்களை என்ன சொல்லுகிறதோ அந்த வேத வசனம் உங்களை சத்தியத்துக்குள் வழி நடத்தும், நித்தியத்துக்குள் வழி நடத்தும். ஆயத்தமாக இருங்க. கையில் பைபிள் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பேர்ட்டையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். என்ன கேட்பாரு? கணக்கு கேட்பார். ஒருவேளை பைபிள் இன்னைக்கு கொண்டு வராம டிஸ்பிளேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அதுல கணக்கு கேட்பார். உனக்கு கண்ணு கொடுத்தன, நல்ல பார்வை கொடுத்தன, நல்ல வாயை கொடுத்தன, எத்தனை முறை என் தீர்க்கதரிசி அனுப்பி உனக்கு பிரசங்கம் பண்ணினேனே. கதவை தட்டுவோம் போய் பரலோகத்தில். நோவா தட்டினது மாதிரி, நோவா ஓப்பன் த டோர், நான் வெளியில கஷ்டப்படுறேன். நோவா உனக்கு காணிக்கை கொடுத்தேன், உனக்கு டொனேஷன் கொடுத்தேன், மரம் வெட்டுறதுக்கு உதவி செஞ்சேன், என் பிள்ளைகளை அனுப்பி விட்டேன். அப்பா நீ எல்லாமே செஞ்ச, உனக்காக நானும் செஞ்சேன்ல, பிரசங்கம் பண்ணல, வார்னிங் கொடுத்தேன்ல, கடவுள் சொன்ன வார்த்தையை உனக்கு சொன்னனே, உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினாயா? சிலவர் வந்து சொல்லுவாங்க, என் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தின ஆண்டவரே, என்னோட சேர்த்து மற்றவளையே ஆயத்தப்படுத்தினேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை முதலாவது ஆயத்தப்படுத்தினேன், ரெண்டாவது மற்றவளை என்ன செஞ்சேன்? ஆயத்தப்படுத்தி உன்னுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். யாரை பார்த்து சந்தோஷப்படுவார் கடவுள்? 50 வருஷமா சர்ச்சில் இருந்த ஒண்ணுமே செய்யலை, அவங்கள பார்த்தா என் குடும்பத்தையும் அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது ஆயத்தப்படுத்தினேன், பிறரை என்ன செஞ்சேன்? ஆயத்தப்படுத்தினேன். இந்த சபைக்குள்ள நானும் இருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு தெரிஞ்ச சில சர்ச்சஸ்ல இருந்து சில நபர்கள் என்னை பார்க்க வருவார்கள். நான் சொல்லுவேன், எந்த சபைக்கும் போவாதீங்கய்யா, இருக்கிற சபையில இருங்க. ஏன்னு கேட்பாங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இன்னும் உங்களுக்கு பின்னாடி அநேக பேர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னும் அநேக பேர்கள் இருக்கிறார்கள். நீ சத்தியத்தில் நடத்தப்பட்டு இருக்கிறாய், பிறரையும் சத்தியத்துக்குள்ள நடத்துங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். நல்ல ஒரு மெதடிஸ்ட் திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர். அவரோட தாயும் தகப்பனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர் சொன்னா, எனக்கு பெரிய வேலை இருக்கு பாஸ்டர். என்ன வேலைன்னு கேட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன், என் மனைவி ரட்சிக்கப்பட்டா, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, காலை மாலை ஜெபிக்கிறாங்க, எல்லா பழக்கத்தை விட்டுட்டு ஆண்டவருக்கே நேசிக்கிறோம், என் பிள்ளை ஊழியத்தில் இருக்கிறான், குடும்ப ஊழியத்தில் இருக்கு. ஆனா நான் பெற்றெடுத்த என்னோட தாயும் தகப்பனும் ஊழியத்தில் இல்லை, விசுவாசத்தில் இல்லை, அவர்கள் வெளியிலே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்னோட தாய் தகப்பன் எங்கே இருக்கிறாங்க? ரட்சிக்கப்படலை.
இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல, அவன் கண்கள் திறக்கப்படல. எனக்கு பெரிய வேலை இருக்கு, என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட வேண்டும். அலட்சிய படத்துல நான் மட்டும் இருந்தா போதும், எங்க அப்பா நரகத்துக்கு போகணும்னு நினைக்கல, எங்க அப்பா அம்மா ஒரு வேற மதத்தை சார்ந்தவர்கள், அவர் இயேசு வண்டையில கொண்டு வர வேண்டும். என் தங்கச்சியை ஒரு பக்கம் திருமணம் பண்ணி கொடுத்திருக்கிறேன், என் மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இறந்துருந்துட்டு வயதான காலத்தில் இறந்துட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய தகப்பனார் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு திருப்பந்தி எடுத்து இயேசுவுக்காக வாழ்ந்தார், இறந்து விட்டார். இப்பொழுது நான் என்ன செய்வேன்? பரலோகத்தில் முகமுகமாக காண்பேன். ஹல்லேலூயா. எங்கே பார்ப்போம்? நம்ம பரலோகத்தில் முகமுகமாய் காண்போம். தேவன் எச்சரிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்களை எச்சரிக்கிறது உங்களை பார்த்து கொள்ளும்படியாக, தள்ளி போடுவதற்காக அல்ல. நீங்கள் வேத வார்த்தையை தள்ளி போடாதீங்க. வரப்போகிற கொடூரமான காலத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக கர்த்தர் உங்களை அலட்சியப்படுத்தாமல் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம், தேவன் எச்சரிக்கும் போது தாமதிக்க கூடாது. ஆமென். சிலவர் சொல்லுவாங்க, அடுத்த வாரம் மனம் மாறிக்கிடுவோம், அடுத்த வாரம் திருவிருந்து எடுத்துக்கிடுவோம், அடுத்த வாரம் பைபிள் வாசிச்சுக்கிடுவோம், ஞானஸ்தானமா அடுத்த வாரம் கொடுப்போம், கன்ஃபர்மேஷனா யாரும் உத்தரவாதம் பண்ண முடியும்? உங்க பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு கோபம் ஊட்டாதபடி, எபிரேயர் 3:15 சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு கோபம் ஊட்டாதபடி ஜாக்கிரதையா இருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கர்த்தருக்கு கோபத்தை மூட்டினது போல செய்யாதீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இங்கே லோத்தை குறித்து வேத வசனத்தில் வாசித்தோம். லோத் 19ஆம் அதிகாரம், அது ஆதிகம் 19ஆம் அதிகாரம் 12-17 வரை அவ தாமதித்தாள். அல்லேலூயா. எல்லாமே தாமதம். எடுத்து வாசிக்கலாம். 12 நோக்கி குமார்த்திகளாவது இருந்தால் அழைத்து கொண்டு போ, இந்த ஸ்தலத்திலிருந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய புருஷர்கள் சொல்றாங்க. ஆனா அங்க என்ன இல்லை, தாமதிக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்னு. வானத்திலிருந்து அக்கினி வரப்போன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளம். இதெல்லாம் நடந்தாதான் கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர்கள் ஏங்குறாங்க, எப்பொழுது எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ. என்ன செய்றாரு? காத்து கொண்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க. என் இதய துடிப்பை அறிந்திருக்கிற இயேசுவே எப்ப வருவீரோ. ஆனா இங்கே ஒரு கூட்டம் தாமதிக்கிறது, ஒரு குடும்பம் தாமதிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய தூதர்கள் எழுந்திருந்து இந்த இடத்தை விட்டு புறப்படுங்கள், இந்த இடத்தை விட்டு புறப்படு. கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார் என்று சொன்னால், இந்த திருப்பந்திக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே கவனமா கேளுங்க. எல்லா கவனம் இங்கே தான் இருக்கணும். கவனம் பாருங்க. ஆண்டவர் சில காரியத்தை விட சொன்னா விட்டுருங்க. ஆண்டவர் இந்த காரியம் வேண்டாம் என்று சொன்னால் விட்டுட்டு நீங்க ஆண்டவர் பக்கம் வாங்க. தூதர்கள் எழுந்திருந்து இந்த இடத்தை விட்டு புறப்படுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? தாமதித்தார்கள். விருப்பம் இல்லை போறதுக்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெற விருப்பம் இல்லை. கவனம் 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 சிதறுது. விருப்பம் இல்லை, பாவத்தை விட்டு வெளியேற விருப்பம் இல்லை. செய்த காரியத்தை யார் நம்மளுக்கு தண்டி கேட்பார்? விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, நீ கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கிருபையின் காலம்லாம் முடிஞ்சிருச்சு, கிருபை காலத்தெல்லாம் போக்கடிச்சாச்சு. கிருபை காலம் வரும் பொழுது மனம் திரும்பவில்லை, மன்னிக்க முடியவில்லை, பிறர் நேசிக்க முடியவில்லை. இயேசு சொல்லுகிறார், பிறர் நேசி, மன்னிங்க, ஆயத்தமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, தாமதிக்காதீங்க, தள்ளி போடாதீங்க. சொல்லுவாங்க, இப்ப தள்ளி போடாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம். ஆண்டவர் சொன்ன இந்த படம் தான் அழிக்க போறேன்ப்பா, எங்களை அனுப்பி இருக்கிறாங்க, உங்களுடைய யாரா இருந்தாலும் பரவாயில்ல வெளியே வந்து விடுங்கள். ஆனா அவங்க மனசு என்ன செய்யல?
கேட்கல. ஏன் என்று சொன்னால் சோதோமா குமார பட்டணம் பாவத்தினால் நிறையப்பட்டு இருந்தது. அக்கிரமங்க. பெண்ணை கொடுத்து பெண்ணை எடுத்து சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்த இடத்துல இருந்து நம்மளை கூப்பிட்டா நம்ம செய்யற பாவத்திற்கு உதவியா இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு இடத்துல இருந்து நம்மளை யாரும் கூப்பிட்டா 2 கோடி கொடுக்குற வந்துடுறா அப்படின்னு சொன்னா கூட எனக்கு இதுதான். காலையிலையும் சந்தோஷம், மத்தியானத்துலையும் சந்தோஷம், நைட்லையும் சந்தோஷம், சாப்பாடெல்லாம் சமைக்க தேவையில்லை, எல்லாமே இங்கே கிடைச்சிருது. எத்தனை பேர் வெளியே போவோம்? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நைட்டு பாண்டிச்சேரியில் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன். நம்ம என்ன சொல்லுவோம்? அங்கே போனா நான் தான் சமைக்கணும், நான் தான் பொங்கணும், நான் தான் சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும், பார்த்த முகத்தையே பார்க்கணும். இங்கே பாருங்க, எல்லாத்தையும் பார்க்குறேன், புது புது ஆளெல்லாம் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் டான்ஸ் ஆடுறாங்க, கிளப்பாக இருக்குது. காலையில் சந்தோஷம், மத்தியானம் சந்தோஷம், நைட்டு சந்தோஷம். எங்களுக்கு எந்த விதமான ஒளிமுறை கிடையாது. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒரே குடும்பமாக இருக்கிறோம். எங்களுக்கு இது போதும்னு சொல்லி நினைப்போமா? ஆனால் ஆண்டுடைய எச்சரிப்பு வருது, இந்த லாஸ்பேட்டில் இந்த இடத்த நான் அசைக்க போகிறேன், இது அழிவுக்கு வரப்போகுது, நீ விட்டு புறப்படும் சொன்னா நம்ம இருந்தால் கூட கேட்க மாட்டோம். ஆமென். நாளையில் கேட்போமா? சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், எல்லாம் தெரியும்ப்பா. சண்டே தானே, உங்கள் ஐயாட்ட போய் சொல்லிடு, ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு சர்ச்சில் இருப்பேன், 10 மணிக்கு முடிச்சிருவார், 11 மணிக்கு அங்கே இருப்பேன். யாரும் கேட்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை அலட்சியப்படுத்தி படுத்தி 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 இங்கே தேவ கோபத்துக்கு ஆளாகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, ஆதியாகமம் 19:16 வாசிங்க பார்ப்போம். அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் கையையும் அவனுடைய மனைவியின் கையையும் அவருடைய 2 குமாரத்தின் கைகளை பிடித்து ஆமென் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை வெளியில இருந்து பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டிருப்பாரு. நம்ம திருப்பி என்ன செய்யக்கூடாது? அந்த பாவத்துக்குள்ள போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு முறை கலப்பையில கையை வச்சுட்டுனா திரும்பி பார்க்க கூடாது. சோறு வரும், போராட்டம் வரும். ஊழியர் எங்களுக்கே போராட்டம் வருது, விசுவாசியா உங்களுக்கு டபுளா போராட்டம் வரும். ஆனா ஒரு முறை நான் வெளியே வந்துட்டேன், ஹல்லேலூயா, ஒரு முறை என் தேவனுக்கு பரிசுத்தமா இருப்பேன், ஒரு முறை தான் கர்த்தர் கையை பிடித்து கொண்டு குடும்பமாய் வெளியே விட்டார், திரும்பி என்ன செய்யக்கூடாது? நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு போயிட்டா நீ யாரும் காப்பாற்ற முடியாது. இனி யாரும் உங்களை அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு முறை பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார், அக்கிரமத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார், உங்களை படுத்தும்படியாய் இல்லாம இருந்தோம், பரிசுத்தப்படுத்திட்டாரா? திருப்பி போகாதீங்க. ஹல்லேலூயா. திருப்பி போவாதே. ஒன்றும் இல்லைப்பா, பரவாயில்லப்பா, அந்த பேச்சு கடமை கிடையாது. நான் கிறிஸ்தவன், நான் இப்படி தான் இருக்கணும், எனக்கு சத்தியவசனம் இது தான் சொல்லுது, நான் இப்படி தான் இருக்கணும், இது இருந்தால் தான் எனக்கு ஜன்னத். யார் சொல்லுவா? ஜன்னத்து கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும். தயவுசெய்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க நீங்கள் தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியை நீங்கள் என்ன செய்யாதீங்க, தாமதிக்காதீங்க. ஆண்டவர் தூக்கி போடுகிற காரியத்தை மீண்டும் நாம் பற்றி கொள்ளக்கூடாது, பிடித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 6:2 இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இது இப்பொழுதே ரட்சணை நாள். அனுக்கிரக காலம் இதுதான், ரட்சணை நாள் இதுதான். இதை தாமதிப்போடு என்ன செய்யக்கூடாது? விட்டு விடாதபடி ஜாக்கிரதையாய் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். தேவன் மனம் திரும்ப என்றால் மனம் திரும்ப வேண்டும். தேவன் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் மன்னித்து விட வேண்டும். தேவன் ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்க ஆரம்பித்து விடணும். தேவன் சொல்லுவதை நாம் தவறுதலாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? புரிந்து கொள்ளவே கூடாது. 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். முதலாவது என்ன காரியத்தை பார்த்தோம்? சொல்லுங்க பாப்பா. பெண்கள் சைடில் தேவ எச்சரிப்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். 2வது தேவ எச்சரிப்பை தாமதிக்காதீர்கள். வீட்டு ஹவுஸ் விசிட்டிங் வரும்போது கேட்பேன், நான் ரொம்ப பேர் கவனிக்கிறது கிடையாது. நான் இருக்கிறவரை உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொஞ்ச நாள் பிரயாசப்படணும். இல்லை நீங்கள் கொடுக்குற சம்பளமும் நீங்கள் கொடுத்த வீடு எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நீங்கள் உங்களுடைய ஆடுகள், நான் உங்களுக்கு மேய்ப்பர். நான் சரியா உங்களை வழி நடத்தாம கண்டு காணாம இருந்தா என்ன செய்வார் ஆண்டவர்? நீங்க செஞ்ச பாவமெல்லாம் எனக்கு வந்துடும். யாரா இருந்தாலும் நான் கேட்பேன். வீட்டில் வந்தால் பைபிள் வாசியா ஜெபம் பண்ணி என்ன வசனம் கேட்டேன் கேட்பேன். அதனால நீ கோபப்பட்டுட்டு என் மேலே கோபப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான் இல்லை, நீங்கள் என்னை திட்டுனீங்கன்னா நான் பாக்கியவான். அந்த ஐயா என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஐயா வீட்டில் அது கேட்குறாரு இது கேட்குறாருன்னு நீங்கள் மேலே குறை சொன்னால் நான் பாக்கியவான், நீங்கள் திட்டுனா நான் பாக்கியவான், நீங்கள் பேசுனா நான் பாக்கியவான். காரணம் என்ன?
இதை சொல்லி கொடுக்க தான் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்கூல்ல இருக்க டீச்சர் மாதிரி நான், அண்ணன் இருக்கிறீங்க, கோச்சுக்கிறாரு, ஹெச்ஓடி இருக்கிறார், ப்ரொஃபஸர் இருக்கிறீங்க, இங்கே அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கிறாங்களோ அதை காட்டிலும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய டீச்சர் நான் தான். அல்லேலூயா. நான் கேட்பேன். நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் வீட்டை பூட்டிட்டு எங்கிட்ட போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வாழுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். தேவன் மூன்றாவது காரியம், தேவன் எச்சரிக்கும் போது புறக்கணிக்காதீர்கள். அல்லேலூயா. சரியான வார்த்தை, புறக்கணிக்க கூடாது. தேவன் முதலாவது என்ன சொல்றாரு? அலட்சியப்படுத்தாத. ரெண்டாவது, தாமதிக்காதீர்கள். தாமதித்ததுனாலே லோத்துடைய குடும்பத்தை இழந்து போகிற சூழ்நிலை வந்த போதிலும் கைகளை பிடித்து கொண்டு வெளியே விட்டார். ஒரு முறை சான்ஸ். அல்லேலூயா. நோவாவுக்கு ஒரு முறை சான்ஸ் கொடுத்தாரு, அவன் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. அல்லேலூயா. சபையில் 50 வருஷம் இருங்க, 100 வருஷம் இருங்க, உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, பிள்ளையை ஆயத்தப்படுத்துங்க, பிறரை ஆயத்தப்படுத்துங்க. மூன்றாவது, தேவ எச்சரிப்பை புறக்கணிக்காதீர்கள். கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக உங்களை இந்த பாண்டிச்சேரி லாஸ்பேட் பகுதியில் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை என்ன செய்யக்கூடாது? புறக்கணிக்க. அவர் சொல்லுகிற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அவர் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். நாம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்தில் சவுலை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா யாரு? சவுல் ராஜா. ஆமென். அந்த ராஜாவுக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். அமலேக்கரை போய் அடித்து விட்டு வா. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தொந்தரவு பண்ணினாங்க. அதனால அவன் மேல நம்ம கோபமா இருக்கிறேன், நீ என்ன செய்ய, அவனுடைய ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டு வா என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா சொன்னீங்கன்னா தூக்கம் போயிடும். ஹல்லேலூயா. சொல்றவங்களுக்கு தூக்கம் போவோம், தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு தூக்கம் போயிடும். ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி பஞ்சாப் பள்ளியிலேயே போட்டுருவோமா, இன்னும் தூக்கம் போகல. ஒரு அம்மா இப்பதான் பாக்குறாங்க, ஆஹா ஐயா பாயிண்ட பிடிச்சிட்டாரியான்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஹல்லேலூயா போடுவோம், கொஞ்சம் தூக்கம் போயிடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹலே. ஒரு பிள்ளை பக்கத்து வீட்டுக்கே கேட்டிருக்காது. கர்த்தருடைய நாம மையப்படுவது. இப்படி இருந்தனா தூக்கம் இல்லை, அவங்களுக்கு ராராட்டு மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் தூங்குவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, சவுல் என்ற முதல் ராஜா தேவன் முதல் முறையாக கொடுக்கிற பொறுப்பில் அவன் ஃபெயிலியர் ஆகிட்டான். ஹல்லேலூயா. போயிட்டு ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லாரையும் அடிச்சுட்டு கொண்டுட்டு நீ சும்மா வாப்பான்னு சொன்னாரு. சவுல் என்ன பண்ணாரு? யாருடைய வார்த்தையை கேட்டாரு? அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மனுஷருடைய வார்த்தையை கேட்டு வரும்போது என்ன செஞ்சிட்டாரு? ஆடை கொண்டு வந்துட்டாரு, பெஸ்டான ஆட்டை கொண்டு வந்துட்டாரு, கேமலை கொண்டு வந்துட்டாரு, சில பொருட்களை கொண்டு வந்துட்டாரு. கடவுள் வந்து சாமுவேல்கிட்ட கேட்கிறாரு, சாமுவேலே சவுல் என்ன செய்து விட்டான் பார்த்தாயா? சாமுவேல் சொல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியலையா. அப்பதான் அவர் தான் தீர்க்கதரிசி. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. இல்ல, நான் சொன்ன காரியத்தை அவன் செய்யாதபடி அவன் நான் விரும்பாத காரியத்தை செய்து வந்து விட்டான். நீ போய் சொல்லு. என்ன சொல்லு? ராஜாவா இருக்கிற ராஜ்ய பாரத்தை கர்த்தர் சீக்கிரமாய் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. இதுதாங்க உண்மை, இதுதான் சத்தியம். கர்த்தர் வந்து போதகர் தப்பு செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் நாங்க தான். ஹல்லேலூயா. அப்பாடி ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களை பத்தி 2 வார்த்தை சொன்னீங்களே. உண்மையில போதகர் தான் முதலாவது. ரெண்டாவது யாரு? விசுவாசி. போதகர், மிஷனரி, ரெவரண்டு எல்லாருமே நாங்க. தப்பு பண்ணா நீங்க சொல்லுவீங்க, எவ்வளவு தப்பு நடக்குது, பதில் இருக்கு. ஹல்லேலூயா. மிஷனரி சரியா ஊழியம் பண்ணலாம், பதில் இருக்கு. கோஆர்டினேட்டர் ஊழியம் செய்யலாம், பதில் இருக்கு. ரொம்ப காரணம் கமிட்டி மெம்பர். இந்த சபையை சரியா நடத்தாம, கர்த்தருடைய சத்தியத்துக்குள் வழி நடத்தாம, வந்த மந்தையை தப்பு வித்துட்டு நம்மன்னு உட்கார்ந்து இருந்துக்கிட்டு செஞ்சு கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் கணக்கு கேட்பார். யாராரு? எச்சரிப்பு. போதகர், மிஷனரி, பாஸ்டர், ரெவரண்டு எல்லாருமே. ரொம்ப போஸ்ட்லாம் இருக்கு. எங்களுக்கும் அடி பயங்கரமா இருக்குது. ஹல்லேலூயா. அடியை வாங்கிட்டு தான் சில நேரத்தில் நிற்க வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. அவர் எங்கே அடிப்பார்? குழந்தை அடிப்பார், பிள்ளைகள் அடிப்பார், வீட்டை அடிப்பார். ஏன் வேலையை சரியா செஞ்சியா? ராஜா தானே சவுலு, தேசத்துக்கு ராஜாயா? இந்த ராஜாவை ஏற்படுத்தினது யாரு? இஸ்ரவேலின் தேவன். ஹல்லேலூயா. நீ தப்பு பண்ணாலும் தப்பு தான், அதான் சொல்ல வர்றேன். சபையார், சபைக்குள்ள இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர், பிரதிநிதிகள், நாம் செய்கிற ஒவ்வொரு தவறையும் நம்ம குடும்பத்தில் கர்த்தர் விசாரிச்சுட்டே இருப்பார்.
உன்னை கமிட்டியில் கொண்டு போய் உட்கார வச்சு நல்ல காரியத்தை செய்ய வச்சா உன் நிமித்தமாய் கமிட்டிக்குள்ள பிரச்சனை, மக்களுக்குள்ள பிரச்சனை, மந்தைக்குள்ள பிரச்சனை, வந்த மந்த வெளியில போகுது. கர்த்தர் சொல்லுவார், உன் ராஜ்ய பாரத்தை பிடிங்க, அடுத்தவன்கிட்ட கொடுத்துருவார். அதான் இன்னைக்கு நடக்குது. நல்லா ஊழியம் செய்யலையா அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருவார். கொடுத்த ஒர்க்கை சரியா பண்ணலையா அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருவார். அப்ப நம்ம சொல்லுவோம், சாமுவேல் தீர்க்கதரிசி ஏலியுடைய பிள்ளைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ சரியா செய்யலைனா ஹல்லேலூயா ஏலிட்ட கடவுள் சொல்லுவாரு, அடுத்து சாமுவேல் தான் அந்த இடத்துல வருவான், நாசூக்கா சொல்லிட்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா. ஏலியுடைய பிள்ளைகள் 2 பேரும் யாரு? போதகர் பிள்ளைங்க, ஆசாரியர் வேலை செய்யற பிள்ளைங்க. ஆசாரியர் வேலையை ஒழுங்கா செய்யல, வர்ற பிள்ளைகளை ரொம்ப துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. கடவுள் சொன்னாரு, உன் பிள்ளை வந்து அடுத்து என்ன செய்ய மாட்டான், ஊழியக்காரனா இருக்க மாட்டான், உன் வீட்டில் வளர்கிற ஒரு பையனுக்கு நான் ஆசாரியன் பொறுப்பை கொடுப்பேன். அவர் தான் சாமுவேல். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யலைன்னா உங்க குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க. எந்த சபைக்கு போனாலும் இதுதான், பைபிளுடைய சத்தியத்தின்படி அந்த சபை போச்சுன்னா இதுதான் கரெக்ட். அந்த சர்ச்சு பைபிளுடைய சத்தியத்துக்கு மீறி நடக்கும் என்று சொன்னால் அது கர்த்தர் விரும்புகிற சபையா இருக்காது. ஹல்லேலூயா. சவுல் ராஜா என்ன சொன்னார் பாருங்க, 22 1 சாமுவேல் 22 15 22 வாசிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் இருக்குமோ. அடுத்து 23 பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். என்ன பாச்சன்னு கேட்கிறாரு. என்னோட கூட வந்த மனிதர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி கொஞ்சம் ஆட்டையும் கொஞ்சம் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். ஹல்லேலூயா. ராஜா வாக்குறது கடவுள், ஆனா ராஜா தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்காமல் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டான். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு முடிகிறதுக்குள்ள தீர்க்கதரிசி சாமுவேல் வந்து சொல்றாரு, உன் ராஜ்ய பாரத்தை கர்த்தர் பிடுங்கி போட்டார், முடிஞ்சு. அப்பதான் சொல்றான், நான் மனிதனுடைய வார்த்தையை கேட்டு விட்டேன். இன்றைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு பகுதியும் நீங்க எடுக்கும் போதெல்லாம் ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேளுங்க, குடும்பத்தை நடத்த ஆலோசனை கேளுங்க. குடும்பம் என்ற பொறுப்பை தந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மனைவியை தந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிள்ளைகளை தந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உங்களை வாழ வைக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீங்க சொந்த முடிவு எடுக்காதீங்க. ஊழியத்தை செய்வதற்கு நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுதான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. வேதவசனம் புறக்கணிக்காதீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்காதீங்க. உங்க மனைவி உங்க பிள்ளைங்க நீங்களா டிசிஷன் எடுக்காதீங்க, கர்த்தர் சித்தம் வைங்க. உங்க பக்கத்துல சேர் காலியா இருக்குது, உங்க வீட்டுல எல்லாரும் வந்திருக்கிறாங்களா பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு தந்த புருஷன், எனக்கு தந்த ஹஸ்பண்ட், ஆண்டவர் வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட், ஆதாமேன் எங்கே இருக்கிறாய், ஒளிந்து கொண்டு இருக்கிறேன், என்னாச்சு, நேற்று வரை என்னோட நல்லா சம்பாஷணம் பண்ணிக்கிட்டு இருந்தே, தோட்டத்துல மகிழ்ச்சியா வந்திய, எல்லாமே இருந்துச்சு, இன்னைக்கு என்னாச்சு, நான் பாவம் செய்து விட்டேன். நேற்று வரை ஹாப்பியா இருந்த, நேற்று வரை சந்தோஷமா இருந்த, இன்னைக்கு எப்படி பாவம் செஞ்சேன்னு கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வார்னிங், கணவரை மிஸ் பண்ணாதீங்க, உங்க பிள்ளைகளை மிஸ் பண்ணாதீங்க, பேரம்பேத்தியை மிஸ் பண்ணாதீங்க. நீங்க தனியா வராதீங்க, உபவாசம் போடுங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் உபவாசம் போடுங்க. டேனியல் உபவாசம் போட்டு ஜெபித்தான், காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். உபவாசம் போடுங்க. சாதாரண ஜெபத்தினாலும் குடும்பத்தை கட்ட முடியாது. சாதாரண ஜெபத்தினாலே உங்களுடைய கணவரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த முடியாது. ஒவ்வொரு உபவாசத்திலும் ஒவ்வொரு ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. என் கணவர் சரியில்லை சரியில்லை அப்படி சொல்லாதீங்க, நீங்க உபவாசம் போடுங்க. வார்னிங், உன் கணவருக்காக அழுங்க. நல்லா சம்பாரிச்சு கொடுக்கிறவரை கணவர் அவர் ஆத்துமா கொண்டு போய் சேர்க்கணும், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிறவரை நான் உனக்கு எப்படி இருப்பேன், வரவே மாட்டுறது, சொல்லவே மாட்டீங்க போல தெரியுது. கணவரா இருப்பேன், புருஷனா இருப்பேன், மனைவியா இருப்பேன். எப்போது வர, அதான் உடன்படிக்கை, கவனன்ட். புறக்கணிக்காதீங்க, கணவரை புறக்கணிக்காதீங்க, பிள்ளைகளை புறக்கணிக்காதீங்க. பெத்துட்டேன், வளர்த்துட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன், சம்பாரிச்சிட்டேன், இல்லை, பரலோக ராஜ்யத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். ஹல்லேலூயா. தனியா போகக்கூடாது பரலோக ராஜ்யத்துக்கு. ஒருவேளை முந்தி கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயிரோடு இருந்தால் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடங்க. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இப்போ உனக்கு தெரியாதரா தம்பி, பிள்ளைகளை திருமணம் பண்ணும்போது சொல்லுவோம், இப்போ நீ சிங்கிளா இருக்க, டபுள் ஆகிப்பாரு, உனக்கு தெரியும் சொல்லுவாங்க. எதுக்கு எதுக்கு? ஒரு சின்ன குழு உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
சிங்கிளா இருக்கும்போது சிங்கம் மாதிரி போயிட்டு இருப்போம், ஜாலியா எங்க போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. டபுள் ஆயிட்டா என்னது, அடிமையாயிரும். ஹல்லேலூயா. அது சந்தோஷமான மகிழ்ச்சியான. இங்க பேக்கு பிடிக்க மாட்டாங்க, ஒரு டீ கப் எடுத்து வைக்க மாட்டாங்க. தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, ஸ்தோத்திரம். எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. கல்யாணம் ஆன பிறகு என்ன ஆயிரும், அன்னைக்கு முடிச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா சொல்லுவாரு, உனக்கு சனியை முடிச்சான்னு கேட்பாரு. அவர் 95 வயசு, இறந்துட்டார். உனக்கு, நான் கேட்டேன் அப்படின்னா என்ன ஊர்ல புது புது ஸ்டைலா சொல்றாங்களேன்னு கேட்டா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. என்னாச்சா, கல்யாணம் ஆச்சா. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை பண்ணுகிற ஆலயத்தில் உடன்படிக்கை பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஆள் படுற வேதனை நம்மளுக்கு தான் தெரியும். பேக்கை பிடிக்கிறது, தண்ணியை பிடிக்கிறது, பாட்டில் பிடிக்கிறது, வீட்டில் வேலை செய்கிறது, வெளியில் எங்கே போனாலும் அந்த அம்மா பாருங்க நல்லா சூப்பராக போவீங்க, நாங்கள் பின்னாடி வரும்போது வேலைக்கார மாதிரி வந்துக்கிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதான் நடக்குது. எங்களுக்கு ஃப்ரீடம் போயிடுச்சு. திருமணம் பண்ண பிறகு என்ன ஆயிருது, ஆண்களுக்கு ஃப்ரீடம் கத்தம், ரத்தம் கத்தம். பெண்களுக்கு என்ன ஆயிருது, ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் தந்துருக்கிறார். குழந்தைய பெத்து எடுத்து நீங்க குழந்தை முன்னாடி கொண்டு போய்ட்டு நாங்கள் பேக்கை பிடிச்சிட்டு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கணும். என்னப்பா அவ்வளோதான் முடிஞ்சு. அதோட முடியலை. ஹல்லேலூயா. என்ன செய்யணும், அது உலகத்தான் வைக்கிற ஒரு சந்தோஷமான ஃபன்னான ஒரு காரியம். ஆனால் கடவுள் சொல்றாரு, கணவன் மனைவி பிள்ளைகள் 1 2 3 எத்தனை வேணாலும் கேட்டுக்கிட்டு அத்தனை பேரையும் கொண்டு வந்து எங்கே சேர்க்கணும், ஆளாக்கணும். சண்டே ஸ்கூல் கூட்டி வரணும், படிக்க வைக்கணும், ஆண்டோடைய ஆலயத்தை கொண்டு வரணும், சத்தியத்தை சொல்ல வைக்கணும், அவங்கள வேத வசனத்தை ஊட்டி வளர்க்கணும். நான் பூஸ்டை ஊட்டி வளர்த்தையா, இல்லை வசனத்தை ஊட்டி வளர்க்கணும். ஹல்லேலூயா. என் பேத்தி வசனத்தை சொன்னா அப்படியே 100வது சங்கீதத்தை கடகடன்னு சொல்லுவாயா. யாரு காரணம், பெற்றோர். நீங்கள் பிள்ளைகளை புறக்கணிக்க கூடாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும். சவுளுடைய ராஜ்யபாரத்துக்கு காரணமா இருந்தது மனுஷருடைய வார்த்தையை கேட்டான். அங்கே வந்தவருடைய வார்த்தையை கேட்டபடினால் இங்க வார்த்தையை கேட்கிறான். தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, கர்த்தர் விசனமா இருக்கிறார்ப்பா. ஒரு ராஜ்யபாரத்தை கர்த்தர் செஞ்சாரு, பிடுங்கி போட்டார், ராஜ்யபாரத்தை தள்ளிட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் தந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. மனுஷன் ஆலோசனை கேட்காதீங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கணவனோட வாங்க, பிள்ளைகளோட வாங்க. கொஞ்சம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் என் கணவரை வெயிட் பண்ணி ஆலயத்தை கூட்டிட்டு வாங்க. உன் கணவரை கூட்டு உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. வெளியில் ஃபாரின்ல நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஊழியம் பண்ணணும், நல்ல ஆசீர்வதிக்கப்படணும். ஃபாரின்ல கர்த்தர் கொண்டு போய் நம்மளெல்லாம் கொண்டு போல, அவரை கொண்டு போய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் அங்கேயும் அவர்கள் எப்படி இருக்கணும், யோசேப்பை போல பரிசுத்தமா வாழ்க்கை வாழணும். நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, 3 காரியங்களை சிந்திக்கிறோம். ஒன்று, ரொம்ப வசனம் இருக்கிறது, இருந்தாலும் நீங்கள் வீட்டில் படித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு தருகிற வார்த்தை, தேவ எச்சரிப்பை அலட்சியப்படுத்தாதீர்கள், தேவ எச்சரிப்பை தாமதிக்காதீர்கள், தேவ எச்சரிப்பை புறக்கணிக்காதீர்கள். புறக்கணித்தா நம்ம கொடுக்கப்பட்ட போஸ்டிங் போயிடும், கொடுக்கப்பட்ட ப்ரொமோஷன் போயிடும். எல்லாமே கர்த்தர் தான் தருகிறாரு. அது சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் ஒன்னிட்ட இருக்கிறத எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவார். அவருடைய வேலையை சரியாய் செய்ய கர்த்தர் உங்களை அன்புடன் அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ எச்சரிப்பை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், தாமதிக்க மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன். என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் அழைத்தாரோ அந்த வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்து, எனக்கு கொடுத்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார். அலட்சியப்படுத்த மாட்டேன், தாமதிக்க மாட்டேன். லோத்து அவருடைய குடும்பம் எல்லாம் சோதோமை விட்டு வெளியே வருவதற்கு தாமதித்தார்கள். கைகளை பிடித்து இழுத்து கொண்டு கர்த்தர் போட்டார், வெளியில வா. ஒரு முறை வெளியில வந்துட்டேன், ஒரு முறை பாவத்திலிருந்து வந்துட்டேன், ஒரு முறை அக்கிரமத்தில் வந்துட்டேன், என் லைஃபே மோசமா இருந்துச்சு. ஒரு முறை தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைகளே, மீண்டும் மீண்டும் அந்த பாவத்துக்குள்ள போகக்கூடாது. ஒப்பு கொடுங்க. ஒரு முறை வெளியே வந்துட்டேன், இயேசுவுக்காக வந்துட்டேன், ஸ்ட்ராங்காக நிற்பேன். 3வது, சவுலை நினைத்து பாருங்கள். கர்த்தர் ராஜா வாக்கினார், அதே ராஜா வாக்கின கடவுள் அவனை புறம்பே தள்ளினார். அவன் மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான். இன்றைக்கு உங்க மேல ஒரு திட்டம் இருக்கு சகோதரனே சகோதரியே, குடும்பத்தின் மேல ஒரு திட்டம் இருக்கு சகோதரனே சகோதரியே. உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, பிள்ளையை ஆயத்தப்படுத்துங்க, பரலோகத்தை கொண்டு வந்து சேருங்க. புறக்கணிக்காதீங்க, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை புறக்கணிக்காதீங்க. சவுலுக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், கர்த்தர் கூடவே இருந்தார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்கவில்லை. இன்றைக்கு நீங்க கூடவே இருந்துட்டு ஏசப்பாட்ட ஆலோசனை கேட்காம
அநேக குடும்பங்கள் விழுந்து போய்விட்டது. அநேக குடும்பம் நான் 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 எனக்கு எல்லாமே தெரியும் என்று போன குடும்பங்கள் பாதி வழியில் அவர்கள் பிரேக் டவுன் ஆகிவிட்டது. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானா இருக்க மாட்டப்பா, என்னை வழி நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கணும், என்னை நடத்துகிறவர் பரிசுத்தாவியானவர் இருக்கணும், என் சொந்த விருப்பத்தில் நான் போகக்கூடாது என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இது எங்கள் சபைக்கு வார்னிங் அல்ல, எங்களுக்கு வார்னிங், எனக்கு வார்னிங், என் குடும்பத்துக்கு வார்னிங். இங்கே இருக்கிற அத்தனை மந்தையும் நான் கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கணும். ஆண்டவரே, என்னைய எத்தனை ஆண்டவரே சாமி வைத்து இருக்கிறீரோ அத்தனை நாட்களும் உத்தரவாதம் படி நான் ஜெபிக்கிறேன். ஒருவரும் தப்பிக்க கூடாது, ஒரு ஆத்துமா தப்பிக்க கூடாது. உம்முடைய நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தவர்களை கர்த்தர் தெரிந்து எடுத்திருக்கிறீங்க, நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம